ஓம் சாந்தி 2/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அனைத்திலும் இனிமையான வார்த்தை பாபா என்பதாகும். உங்கள் வாயிலிருந்து எப்போதும் பாபா பாபா என்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அனைவருக்கும் சிவபாபாவின் அறிமுகத்தை நீங்கள் தந்து கொண்டே இருங்கள். கேள்வி: சத்யுகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த விலங்குகளும் கூட நோய்வாய்ப்படுவதில்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் சங்கம யுகத்தில் பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் மற்றும் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட சிருஷ்டியில் நோயின் பெயர் மற்றும் அடையாளம் கூட இல்லாத அளவிற்கு ஆபரேஷன் செய்து விடுகின்றார். பாபா அழிவற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவார், அவினாஷி சர்ஜன். இப்பொழுது முழு சிருஷ்டியும் நோய்வாய்ப்பட்டுள்ளது. பிறகு இந்த சிருஷ்டியிலே துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. இங்குள்ள துக்கங்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மிக மிக தைரியசாலியாக ஆக வேண்டும். பாடல்: உன்னை அடைந்த நான் உலகையே அடைந்தேன். ஓம் சாந்தி. 2 முறை ஓம் சாந்தி என்று சொல்ல முடியும். இரட்டை ஓம் சாந்தி. ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவாகிய நான் அமைதி சுரூபமானவன். நம்முடைய இருப்பிடம் சாந்தி தாமத்தில் இருக்கிறது. மேலும் நாம் அனைவரும் பாபாவின் குழந்தைகள் ஆவோம். அனைத்து ஆத்மாக்களும் ஓம் என்று சொல்கின்றனர். அங்கே நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம். பிறகு இங்கே சகோதர சகோதரிகள் ஆவோம். இப்போது சகோதர சகோதரி என்ற உறவு தொடங்குகிறது. அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நீங்கள் பிரம்மாவுக்கும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆகையால் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் வேறெந்த சம்பந்தமும் இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமாரர் குமாரிகளாக உள்ளனர். பழைய உலகை மாற்றுவதற்காக இந்த சமயத்தில்தான் பாபா வருகின்றார். தந்தை பிரம்மாவின் மூலம்தான் மீண்டும் புதிய சிருஷ்டியை படைக்கின்றார். பிரம்மாவுடனும் சம்பந்தம் உள்ளதல்லவா? யுக்தியும் எவ்வளவு நன்றாக உள்ளது! அனைவரும் பிரம்மா குமாரர் குமாரிகள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தம்மை சகோதரன் சகோதரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். குற்றப்பார்வை இருக்கக்கூடாது. இங்கே குமாரர் குமாரிகள் பெரியவர்களாக ஆகும்போது கண்கள் குற்றம் நிறைந்தவையாக ஆகின்றன. பிறகு அவர்கள் குற்றம் செய்து விடுகிறார்கள். குற்றச் செயல் நடப்பது ராவண ராஜ்யத்தில். சத்யுகத்தில் குற்றச் செயல், அதாவது விகாரத்தின் செயல்கள் நடப்பதில்லை. குற்றம் அல்லது விகாரம் என்ற வார்த்தையே அங்கு இருக்காது. இங்கேயோ குற்றச் செயல் அல்லது தவறான செயல்கள் அதிகமாக நடக்கின்றன. அதற்காக நீதிமன்றம் முதலானவை உள்ளன. அங்கே நீதிமன்றம் முதலானவை இருப்பதில்லை. ஆச்சரியமாக உள்ளதல்லவா? சிறைச்சாலையோ போலீஸ், திருடர்கள் முதலானவர்களே அங்கு இருக்க மாட்டார்கள். இவை அனைத்தும் துக்கத்தின் விஷயங்கள். அவை இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் இது சுகம் மற்றும் துக்கம், வெற்றி மற்றும் தோல்வியின் விளையாட்டு என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இதனை கூட நீங்கள்தான் புரிந்து கொள்ளுகிறீர்கள். மாயையினால் தோல்வியே தோல்வி என்று பாடப்பட்டுள்ளது. தந்தை வந்து மாயையின் மீது அரை கல்ப காலத்திற்கு வெற்றி அடைய வைக்கின்றார். பிறகு அரை கல்ப காலத்திற்கு தோல்வி அடைய வேண்டும். இது புதிய விஷயம் ஏதும் இல்லை. இதுவோ சாதாரண 1 பைசா அளவே மதிப்புள்ள நாடகம் ஆகும். பிறகு நீங்கள் என்னை நினைக்கும்போது தம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அரைக்கல்ப காலத்திற்கு பெறுகிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் என்னை மறந்து விடுகிறீர்கள். ராவணன் எதிரியாக உள்ளான். அவனை ஒவ்வொரு வருடமும் பாரதவாசிகள் தான் எரிக்கின்றனர். பாரதவாசிகள் அதிகமாக உள்ள பிற தேசத்திலும் எரிப்பார்கள். இது பாரதவாசிகளின் தார்மீக பண்டிகை என்று சொல்வார்கள். தசரா கொண்டாடும்போது குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். ராவண ராஜ்யம் என்பது இப்போது முழு உலகத்தின் மீதும் நடக்கிறது. வெறும் இலங்கையில் மட்டும் அல்ல. உலகம் மிக பெரியதல்லவா?
இந்த சிருஷ்டி முழுவதும் கடல் மீது நின்றுள்ளது. மனிதர்கள் சொல்கின்றனர், கீழே ஒரு காளையும் பசுவும் உள்ளன, அதன் கொம்பின் மீது சிருஷ்டி நிற்கிறது என்று. பிறகு களைத்து போய்விட்டால் மாற்றிக்கொள்ளுகின்றன என்று. இப்போது இந்த விஷயமெல்லாம் இல்லை. பூமி நீரின் மீது நின்று கொண்டிருக்கிறது. நாலாபுறங்களிலும் தண்ணீரே தண்ணீர் நிறைந்துள்ளது. ஆக இப்போது முழு உலகிலும் ராவண ராஜ்யம் இருக்கிறது. பிறகு ராமராஜ்யம் அல்லது ஈஸ்வரிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. சத்தியமானவருடன் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதால் சத்தியமானவராக இருக்க வேண்டும், ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. 2. நாம் பிரம்மா பாபாவின் குழந்தைகள், ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் ஆவோம் என்பதால் எந்தவிதமான குற்றச்செயல், அதாவது விகாரத்தின் செயலும் நமக்குள் இருக்கக்கூடாது. சகோதரர் சகோதரர், சகோதரன் சகோதரி என்ற சம்பந்தங்களை தவிர வேறு எந்த சம்பந்தத்தின் உணர்வும் இருக்கக்கூடாது. வரதானம்: நினைவினுடைய பலத்தின் மூலம் தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய உயர்ந்த புருஷார்த்தத்தின் விதியை அறிந்து கொள்ளக்கூடிய மாஸ்டர் திரிகாலதரிசி ஆகுக. நினைவு பலத்தின் மூலம் தனது மற்றும் பிறருடைய சிரேஷ்டமான புருஷார்த்தத்தின் விதியை அறிந்து கொள்ளக்கூடிய மாஸ்டர் திரிகாலதரிசி ஆகுக. விளக்கம்: எப்படி விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்கிறார்களோ அவர்களின் ஒவ்வொரு செயலையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல திரிகாலதரிசியாகிய, அதாவது முக்காலத்தையும் அறிந்த குழந்தைகளாகிய நீங்கள் சைலன்ஸு சக்தி அல்லது நினைவு சக்தி மூலமாக தங்களுடைய அல்லது மற்றவர்களுடைய உயர்ந்த புருஷார்த்தம் அல்லது நிலையின் செயல்முறைகளை தெளிவாக அறிய முடியும். தெய்வீக புத்தி உள்ளவராக ஆகும்போது, நினைவினுடைய தூய்மையான எண்ணத்தில் நிலைத்திருக்கும்போது திரிகாலதரிசியாக ஆகக்கூடிய வரம் கிடைக்கிறது மற்றும் புது புது திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர தானாகவே வெளிப்படுகிறது. ஸ்லோகன்: அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆகுங்கள், அப்பொழுது அன்பு தானாகவே கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். விளக்கம்: எவரும் எங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. யாரேனும் பேச முடியவில்லை, அதாவது வாய்வழி சேவை செய்ய முடியவில்லை என்றால் மனதின் வாயு மண்டலத்தின் மூலமாக சுகத்திற்கான உள்ளுணர்வு மற்றும் சுகம் நிறைந்த மனோநிலையின் மூலமாக சேவை செய்யுங்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆகுங்கள். மனதில் சுத்தமான எண்ணங்களின் சேமிப்பை அதிகரியுங்கள். சுபமான பாவனை நிறைந்தவராக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.